நல்லவன் வாழ்வான். கதை சொல்பவர் ஹேமலதா. ஒரு ஊரில் கோபிநாத், நாகநாத்னு 2 பிரதர்ஸு. 2 பேரும் பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. 2 பேருக்கும் மேலே பல் வரிசை இருக்குல்ல, அது அப்படியே முன்னாடி நீட்டிகிட்ருக்கும். ரொம்ப பெருசாக நீட்டிகிட்ருக்கும், அசிங்கமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு யாரும் பொண்ணு கிடைக்கல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் அவங்க அப்பா அம்மா ஒரு ஏழை ஃபேமிலியில் போய் பார்த்து அவங்களுக்கு வசதியே இல்லை. அதனால் அந்த 2 பொண்ணையும் 2 பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதில் கோபிநாத் பெரியவன். அவனோட ஒய்ஃப் ரொம்ப நல்ல டைப்பு. அவள் சரி, தன் புருஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ட்டு அவன் நல்ல குடும்பத்தை நடத்திட்டு வருவாள். வீடெல்லாம் நீட்டாக க்ளீனாக பெருக்கி தொடச்சி வாசல்லாம் சுத்தம் பண்ணி கோலம் போட்டு வீட்டில் விளக்கேற்றி வச்சு அந்த மாதிரி அவள் வீட்டெல்லாம் நல்லா பார்த்துப்பாள். அதே மாதிரி அரிசி சமைக்கிற கஞ்சி இருக்கும்ல, கழுநீர் தண்ணி, காய்கறி குப்பை, அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பானையில் போட்டு அந்த பக்கமாக தெருவில் வர ஆடு மாடுக்கெல்லாம் தாகத்துக்காக அந்த கழனிலாம் கொடுப்பாள். அந்த மாதிரி அவளை ரொம்ப நல்லவ. 2வது அவன் தம்பி இருக்கான்ல, நாகநாத், அவனோட பொண்டாட்டி அவள் கெட்டவோ சுபாவமே. அவள் எப்போ பாரு சோம்பேறி, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டுகிட்டே இருப்பாள். அவன் எப்போ பாரு இந்த கோபிநாத்தையும் அவன் பொண்டாட்டியும் பார்த்து எப்போ பாரு பொறாமப்பட்டுட்டே இருப்பாள். நம்ம வீட்டில் அது இல்லை இது இல்லைன்னு ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பாள். கோபிநாத்தோட ஒய்ஃப் தன் வீட்டில் என்ன இருக்கோ, கஷ்டமோ நஷ்டமோ ஏதோ ஒன்று சமைச்சு நல்லபடியாக புருஷனுக்கு கொடுத்து அனுப்புவாள். ஏதாவது மிச்சம் மீதி இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் எல்லாம் செஞ்சு தருவாள். அவங்களுக்கு கொடுப்பா இதெல்லாம் சாப்பாடு ஐட்டம்லாம். அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாலும் இவள் போய் அவங்க வீட்டிலலாம் செய்வாள். அந்த காலத்துலலாம் விறகு அடுப்பு தான் சமைக்கிறதுக்கு, கடையெல்லாம் கிடையாது. அதனால் அவங்கவுங்க வீட்டுக்காரங்க தான் போய் விறகெல்லாம் காட்டிலேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு இவன் கோபிநாத் ஒரு சின்ன கோடாலி எடுத்துட்டு கயிறெல்லாம் எடுத்துட்டு விறகு வெட்டினாக்கா கட்டி தலையில் சுமந்துட்டு வரணும்ல, அதுக்காக கயிறு இதெல்லாம் எடுத்துன்னு கிளம்புறான். அப்போது அவனுக்கு சாப்பிட்றதுக்கு மத்தியானத்துக்கு ஏதாவது கொடுக்கணுமேன்ட்டு நல்லா சூப்பராக வாசனை வர மாதிரி நல்லா சமைச்சு அவள் கொடுத்து விடுவாள் அவன் பொண்டாட்டி. சரின்னா அவன் அந்த பெரிய டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போவான். நேராக பக்கத்தில் ஆத்தங்கரை பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்தில் இருக்கிற ஒரு கொம்பில் இந்த டிஃபன் பாக்ஸை சாய்ச்சி வச்சுட்டு மாட்டி வச்சுடுவான். இவன் போய் விறகெல்லாம் வெட்டிட்டு வந்துடுவான். மத்தியானம் ஆகிடும் அதுக்குள்ளே. சரி, வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அந்த ஆற்றுல நல்லா குளிச்சுட்டு க்ளீனாக, ஏன்னா வேர்வையெல்லாம் வந்திருக்கும்ல விறகு வெட்டினதில், நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்லான்னு டிஃபன் பாக்ஸை திறந்து பாதி சாப்பாடு சாப்பிட்டுட்டு பாதி முதலே எடுக்கும்போதே பாதியை பாக்கி வச்சுடுவான். யாராவது வந்தால் கொடுக்கலாம், மெதுவாக சாப்பிட்லான்ட்டு. நல்லா இருக்கும் அன்றைக்கி சாப்பாடு. அதனால் பாதி பத்தலை அவனுக்கு, இன்னும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ருவான். ரொம்ப கொஞ்சம்தான் மீதி இருக்கும். அந்த நேரம் பார்த்து அந்த ஆற்றுல குளிக்கிறதுக்காக ஒரு தேவதை ஒருத்தி வருவாள். அவள் பார்த்துட்டு, அப்பா இவ்வளோ வாசனையாக இருக்குது, நீ என்ன சாப்பிட்றன்னு கேட்பாள். என்ன சாப்பிட்றது, என் பொண்டாட்டி தான் செஞ்சு கொடுத்தா, இது வேணும்னா நீங்களும் சாப்பிடுங்க அப்படிமா. இல்லையே, உனக்கே பத்தாதும்மா. இல்லை நான் சாப்பிட்டுட்டேன், நீங்கள் முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுத்துருப்பேன், நீங்கள் லேட்டாக வந்ததுனால இவ்வளோ தான் பாக்கி இருக்குன்ட்டு அது ஏதோ கொஞ்சோண்டு பாக்கி வச்சுருந்தால அதை அவளுக்கு கொடுப்பான். அந்த தேவதை ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு, ஆஹா ரொம்ப நல்லா இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு, நீ எனக்கு சாப்பாடு போட்டதுக்காக உனக்கு என்ன வேணும் கேளு அப்படிம்பான். அப்போ அவன் சொல்லுவான், எனக்கு எல்லாமே கடவுள் கொடுத்துருக்காரு, எனக்கு இந்த பல்லு மட்டும்தான் நீட்டிகிட்ருக்கு, அசிங்கமாக இருக்குது பார்க்குறதுக்கு, அதை எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க,
அதனால் அதுக்கு அதை மட்டும் எப்படியாவது சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சந்தோஷம் அப்படிமா. அதனால் என்ன அப்படின்ட்டு அவள் இப்படி ஒரு மந்திரக்கோள் வச்சுப்பா. தேவதை தானே, இப்படி சைன்னு பண்ணுவா. அவனுக்கு பல்லெல்லாம் சரியாகி அவன் மூஞ்சியே இப்போ நல்லா அழகாயிடும். அப்புறம் அவள் சொல்லுவாள், சரி நீ வந்து அதுக்கு அதிகமாக நீ கேட்கல எதுவுமே, ஆனாலும் நானே உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த டிஃபன் பாக்ஸ் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கோ. இனிமேல் நீ சமைக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் ஆனாக்கா இந்த டிஃபன் பாக்ஸை திறந்தேனாக்கா அதில் நீங்கள் எவ்வளோ பேர் சாப்பிட்டாலும் அவ்வளோ பேருக்கும் அதில் சாப்பாடு கிடச்சிட்டே இருக்கும். இதை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த டப்பாவை கொடுத்துருவா. அவனுக்கு ஒரே சந்தோஷம். அவன் ஒரே சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வருவான். அவன் பொண்டாட்டி அவன் மூஞ்சியை பார்த்துட்டு முதல்ல அவளுக்கு அடையாளமே தெரியாது. ஏன்னா நீல பல்லோட பார்த்து பார்த்து பழகிட்டால. இப்போ அவனை பார்த்ததும் ஒரு நிமிஷம் தடுமாறுவாவோ. நீங்கள் தான் நான் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்பான். அவன் கதையெல்லாம் சொல்லுவான், தேவதை நமக்கு கொடுத்ததெல்லாம் சொல்லுவான். அப்படியான்ட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த பாத்திரத்தை வாங்கி நல்லா கழுவி சுத்தமாக கவுத்து வச்சுருப்பா. சாமிலாம் வச்சு கும்பிடுவாங்க அவங்க. அந்த சாமி மேடை பக்கத்தில் வச்சுருப்பாங்க. சரி நெக்ஸ்ட் டே நம்ம பார்க்கலாம், இதில் சாதம்லாம் கிடைக்கதா பார்க்கலான்ட்டு அடுத்த நாளைக்கு கோலம்லாம் போட்டு அந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணிவிட்டு மற்ற விளக்கெலாம் ஏற்றுவாங்கள்ல சாமிக்கு, அதெல்லாம் ஏற்றிட்டு ரொம்ப பயபக்தியோடு 2 பேரும் அந்த டிஃபன் பாக்ஸை திறப்பாங்க. அதில் வகை வகையாக சாப்பாடு வரும். விருந்து கல்யாண வீட்டிலலாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி 7 கூட்டு, 4 காய், தயிர் பச்சடி, அது இது அப்பளம், வடை, ஸ்வீட்டு ஒரு 2-3 ஸ்வீட்டு, பாயசம், தயிர் கட்டி தயிர், ஊறுகாய் எல்லாமே வரும். இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் எப்போதும் மாடுக்கெலாம் போடுவாள், அதே மாதிரி வாசலில் கொண்டு போய் மாடுக்கெல்லாம் போட்டுருவா. எல்லாம் அதெல்லாமும் வந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போயிடும். அப்புறம் அன்றைக்கி ராத்திரி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏங்க நம்மளுக்கு இது தேவதை கொடுத்ததை நம்ம மட்டும் சாப்பிட்றோம், வேறு யாருக்கும் இல்லாதவங்களுக்கும் நம்ம கொடுக்கலாமேன்னு அவள் சொல்லுவாள். அதனால் என்ன கொடுக்கலாம், நீ நாளைக்கு யார் வேணுமோ கூட்டிகிட்டு வா, அவங்களையும் வீட்டில் வச்சு எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லுவான் அவன். அதே மாதிரி அடுத்த நாளைக்கு அவளுக்கு வேண்டியவங்க அக்கம் பக்கத்தில் எல்லாம் இருக்காங்கள்ல ஃப்ரெண்ட்ஸு, அதே மாதிரி அவங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் முதலே இலையெல்லாம் போட்டு வச்சுருவா ரெடியாக, அவங்க தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்து. அப்புறம் நேற்று பண்ண மாதிரி இன்றைக்கும் நல்லா குளிச்சுட்டு சுத்தமாக பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த டப்பாவை திறப்பா. டிஃபன் பாக்ஸை திறந்ததும் இன்றைக்கும் நல்லா அதே மாதிரி நேற்று கிடைச்ச மாதிரி நல்ல கல்யாண சாப்பாடு கிடைக்கும். அதை எல்லாருக்கும் போடுவா. எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இந்த பக்கத்து வீட்டுக்காரையும் வந்திருப்பா அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு. அவளுக்கு ஒரே ஆத்திரம், இவன் மட்டும் எப்படி இவளுக்கு மட்டும் எல்லாம் கிடைக்கிது அப்படின்னு, எப்படி கிடைச்சிதுன்ட்டு உங்கள் தம்பியை அண்ணாவை கேளுங்கன்ட்டு அவன் புருஷனை கிளப்பி விடுவாள். அவனும் இவனை கேட்பான், எப்படி நான் உனக்கு இதெல்லாம் கிடச்சதுன்ட்டு. அவன் கதையெல்லாம் சொல்லுவான். இந்த மாதிரி விறகு வெட்ட போன இடத்துல தேவதை கொடுத்தான்ட்டு. சரியா அப்படியா அப்படின்ட்டு அவன் போயிடுவான். அடுத்த நாளைக்கு அவனோட ஒய்ஃப் இருக்கால, அவன் என்ன பண்ணுவா, சரி இவங்களுக்கு இதே மாதிரி தேவதைக்கே கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவள் புருஷனுக்கு அவங்க வீட்டில் எப்போதும் பழைய சோறு அந்த மாதிரி ஒரு சரியாக சமைக்க மாட்டான், சோம்பேறி இல்லை. அதனால் ஏதோ மிஞ்சி போன சாப்பாடு சாம்பார் அதெல்லாம் ஊற்றி டிஃபன் பாக்ஸில் வச்சு அவள் புருஷனை அனுப்பி வைப்பாள். அவனும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே தேவதை வராளான்ட்டு அவன் வேலையே பார்க்க மாட்டான், எப்படா வருவான்னு பார்த்துன்னு இருப்பான். ஆனால் அன்றைக்கும் தேவதை வரும். வந்ததும் அவன், நீ என்ன உன்னை நான் பார்த்த மாதிரி இருக்குன்னு கேட்பா தேவதை. ஆமாம், எங்கள் அண்ணனுக்கு நீ தானே எல்லாம் கொடுத்த, எனக்கும் அதே மாதிரி கொடு, அவனுக்கு கொடுத்தத விட எனக்கு ஜாஸ்தியாக நீ எல்லாத்தையும் கொடுக்கணும், இந்த சாப்பாடெலாம் நீயே சாப்பிட்டுக்கோன்னு கொடுப்பான். அது என்ன ஒரே வாடை வந்திருக்கும், நல்லாவே இருக்காது அந்த சாப்பாடு. அதை சாப்பிட்டுட்டு அந்த தேவதை என்ன பண்ணும், சரி நாளைக்கு நீயும் போய் உங்கள் வீட்டில் இதே மாதிரி திறந்து பாரு, உனக்கு கிடைக்கும், நீ சாப்பிட்லாம் அப்படின்பா. என்னோடய பல்லையும் சரி பண்ணி கொடு அப்படின்பா. அவளுக்கு கோவம் வந்துடும். அவள் நீ இருக்கிற லட்சணத்துக்கு உனக்கு பல்லு வேற சரி பண்ணணுமா, உனக்கு எப்போ பாரு கெட்ட புத்தி தான் அப்படின்ட்டு முதல்ல இருந்ததை விட 2 மடங்கு அதிகமாக நீளமாகிடுவா பல்ல. அவன் என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை. சரி ஏதோ டிஃபன் பாக்ஸாவது கொடுத்தாலன்ட்டு அதை தூக்கிட்டு வீட்டுக்கு போவான்.
வீட்டுக்கு போனதும் அந்த தேவதை என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நாளைக்கு ஒரு தடவை திறக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவன் கேட்காம போனதுமே அவன் பொண்டாட்டி கேட்பான்ட்டு உடனே எடுத்து பார்ப்பான். இவன் என்ன சாப்பாடு எடுத்துகிட்டு போனான்? அசிங்கமாக நாற்றம் அடித்த சாப்பாடு தானே எடுத்துன்னு போனான். அதே மாதிரி அந்த டப்பாவை திறந்ததும் குப்புன்னு ஒரே வாடை வரும். ஐயோ, நமக்கு இந்த மாதிரி போய் கொடுத்துட்டா பாரு தேவதை அப்படின்ட்டு வேறு வழியே இல்லை, என்ன செய்கிறது? அப்போ தான் தேவதை சொன்னது ஞாபகம் வரும். இனிமையாவது நம்ம இனிமேலாம் பொறாமைப்படக்கூடாது, நம்ம நல்லதே நினைக்கணும் அப்படின்னு நினைப்போம். இதுலேருந்து என்ன தெரியுது? நல்லா இருக்கிறவங்க நல்லா வாழ்வாங்க, நல்லவன் வாழ்வான். இவன் கெடுதலே நினைக்கிறான். கெட்டவனுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. புரிஞ்சுதா? இந்த கதை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.